பாக்கியா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ரொம்பவே சோகமா ஹோட்டல்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்த செல்வியும் பாக்கியா மூலயமா எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, அக்கா இனியா பாப்பாவுக்கு வந்திருக்க இடம் நல்ல இடமா இருந்தா, இனியாவுக்கு அந்த பையனையும் அந்த குடும்பத்தையும் பிடிச்சிருந்தா, இனியா பாப்பாவை பேசாம அந்த குடும்பத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அப்பதான் இனியா பாப்பாவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தனியா போயிட்டு தன்னோட பையனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு வார்த்தைய செல்வி வாயிலிருந்து கேட்ட பாக்கியாவும் மனசுக்குள்ளேயே, செல்வியோட குடும்பமும் நல்ல குடும்பம் தானே, அதே மாதிரி ஆகாஷும் நல்ல பையன் தானே, எல்லாத்துக்கும் மேல இனியாவுக்கு ஆகாஷ தானே பிடிச்சிருக்கு, அவ சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கு என்னமோ ஆகாஷ்கே இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு அவங்க அந்த ரூட்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இனியாவும் அதே மாதிரி தான் வீட்டுல உட்காந்து ஆகாஷ் கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே, ஆகாஷ் நான் உனக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ண தயாரா இருக்கேன், ஆனா நீ சீக்கிரமா வந்துடுவேன்னு நினைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் கரெக்டா செல்லியும் ரொம்பவே பரபரப்பா போன்ல என்ன பாட்டி நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அங்க வந்த இனியாவோ வீட்டுல இருக்கவங்களும் செலியன் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே செலியனும் இந்த மாதிரி அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா, பாட்டி இப்பதான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஏ இனியா நீ வா என் கூட வந்து கிளம்பு, அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியா, கரெக்டா இனியா எனக்கு என்னமோ உங்க அப்பா நடிக்கிறாங்கன்னு தோணுது, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ கிளியரா சொல்லிட்டல, அதனாலதான் உன்னோட முடிவை மாத்துறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஏதோ புதுசா திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு தோணுது, அதனால இதுல நீ நம்பி ஏமாந்துராத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனியாவோ ஏற்கனவே கோபி நம்மளாலதான் முதல் தடவை ஹார்ட் அட்டாக்ல வந்து நிறையவே பிரச்சனைகளோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்தாங்க, ஆனா இப்போவும் அதே மாதிரியே நம்மளால அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என்னால அப்பா இல்லாம இருக்க முடியாது, அந்த கில்ட்டியில என்னால வாழவும் முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அண்ணா நான் வரேன் என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு பாக்கியாவோட பேச்சையுமே மீறி செல்லியன் கூட கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா அங்க எப்பவும் போலயே பாக்கியா சொன்ன மாதிரியே கோபி பெட்ல படுத்துக்கிட்டு தனக்கு ரொம்பவே நெஞ்சு வலிக்கிற மாதிரி நாடகத்தை ஆடிட்டு இருக்க. அங்க போன இனியாவும், அப்பா டாடி என்ன ஆச்சு, எதுக்காக உங்க உடம்பு நீங்களா சரியா பாத்துக்க மாட்டீங்களா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்ல, ஆனா கோபியோ இல்லம்மா என்னால உன்னோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்துட்டு நிம்மதியாவே இருக்க முடியலமா, நான் போய் சேர்றதுக்குள்ள உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனா கண்டிப்பா அப்பா ரொம்பவே ஹாப்பியாவன் தெரியுமா, தயவு செஞ்சு எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா, நான் உயிரோட இருக்கும் போதே நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறமான்னு சொல்ல இதை கேட்ட உடனேயே இனியா அம்மா சொன்ன மாதிரியே தான் அப்பா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, டாடி இல்ல டாடி என்னால அப்படி ஆகாஷம் முழுசா மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கையை தேடிக்க முடியல, எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, வாழ்க்கை முழுக்க இதை நினைச்சேன் நான் ஹாப்பியாவே இருக்க முடியாது டாடி, ப்ளீஸ் நீங்க என்னோட நிலைமையையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன்னு சொல்ல, ஆனா ஈஸ்வரியோ நீ என்ன ஆகாஷ நினைச்சு சாகப்பா போற, உயிரோட இருந்து நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழதானே போற, ஆனா என் பையன் பாரு உன்னை நினைச்சே இப்ப கஷ்டப்பட்டு கோடி சீக்கிரம் போய் சேர போறான்னு சொல்லிட்டு எந்த ஒரு அம்மாவுமே பேசாத வார்த்தைகள் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. அது குறிப்பா கோபி சாக போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இனியா, ஏன் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்தி ஆள ஆரம்பிக்க, ஆனா கோபியோ இல்ல போதும் இனியா இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்றதுக்கு நீ சம்மதம் தெரிவிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா உன்னோட வாழ்க்கையை நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு கோபி எனக்கு ரொம்பவே நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு மயங்கி விழுறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, எல்லாமே உன்னாலதான் என் பையன் இப்ப சாக போறான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க சொல்லியணும். அங்க இருந்த டாக்டரையுமே கூட்டிட்டு வராங்க. அப்போ இதை பார்த்த இனியாவும் இதுக்கு மேலேயும் நம்மளால யாருமே கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு, சரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், நீங்க பார்த்த பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா, தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் என்னால நீங்க கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி போறாங்க. அப்போ இதை கேட்டதுக்கு அப்புறமா கோபி ரொம்பவே நிம்மதி அடைகிறது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் அவங்களோட நெஞ்சு வலி எங்க போச்சுன்னே தெரியல, ஏன்னா இனியா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா கோபியுமே கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரியுமே கோபி கிட்ட, நான் தான் சொன்னல இனியாவுக்கு உன் மேல பாசம் ஜாஸ்தி, அதனால நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு சொன்னல, இங்க பாரு அதுதான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு செலியனும் ஆமான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு 3 பேருமே கூட்டுக்காலமானித்தனமா ஒரு வழியா நாடகம் போட்டு நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. ஆனா ரொம்பவே கஷ்டத்தோட வீட்டுக்கு ஓடி போன இனியாவும் தன்னோட ரூமுக்கு போயிட்டு ரூமை கூட ஓபன் பண்ணாம ஏன் சாப்பிடாம கூட ஆகாஷ நினைச்சு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப இதை பார்த்த பாக்காவும் இனியா மூலயமாவும்
செலியன் மூலயமாவும் ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த செல்விக்கிட்டயுமே சொல்ல, செல்வியுமே பரவாயில்லக்கா, இனியா பாப்பாவுக்கு இப்போ இந்த விஷயம் கஷ்டமா தெரிஞ்சாலும் அந்த லைஃப் அவளுக்கு நல்ல லைஃபா தான் இருக்கும்க்கா, நம்ம எல்லாரும் வேண்டிட்டு இருக்கோம்ல, கண்டிப்பா பாப்பா ரொம்ப நல்லா இருக்கும்க்கான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போக, பாக்கியாவோ செல்வி மாதிரி ஒரு குடும்பம் இனியாவுக்கு கிடைக்க இனியா நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா என்ன, அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. செல்வி ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி, இல்லை அதை விட கீழே இருக்க ஃபேமிலின்ற ஒரு காரணத்துக்காக தான் என் குடும்பமே அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு. ஆனால் அதை கூட அவ பொறுத்துக்காம என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு இப்படி யோசிச்சு பார்க்குற இல்லைன்னு சொல்லிட்டு ஆகாஷும் நல்ல பையன்தான், எனக்கு என்னமோ பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆகாஷே இனியாவையும் எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாக்கியா ஆகாஷுக்கும் இனியாவுக்கும் எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமா? பட் இந்த பக்கம் கோபியோ எப்படியோ தான் நினைச்சது நடக்க போகுதுன்ற சந்தோஷத்தோட ரொம்பவே தடபுடலா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரியுமே ஒரு வழியே இந்த கல்யாண சாக்க வச்சு பாக்கியோட வீட்டுக்கு கோபியையுமே கூட்டிட்டு வந்துட்டு அங்கேயே கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருக்க போறதா சொல்லிடுறாங்க. இதனால அதை மறுக்க முடியாத பாக்கியாவும் நடக்கிற விஷயம் எதுவுமே பிடிக்கலனாலும் அதை பொறுமையாவே கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சுதாகரோட பையனும் இனியா கிட்ட தனியா பேசணுன்றதுக்காக இனியாவோட ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமான்னு கேட்க இனியாவும் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம கிளியரா இவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடணும்னு சொல்லிட்டு அவங்களுமே காஃபி ஷாப்க்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி போகும்போது கூட ஈஸ்வரி எங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 கேள்வியை கேட்டிருப்பாங்க. ஏன்னா எங்க இனியா ஓடி போய் ஆகாஷ கல்யாணம் பண்ணிப்பாங்களோன்ற பயம் இன்னுமே அவங்களோட மனசுக்குள்ள இருக்கு. ஆனா இனியாவும் இந்த மாதிரி சுதாகரோட பையன் தான் எனக்கு கால் பண்ணாங்க, ஏதோ எங்கிட்ட பேசணுமான்னு சொல்ல இதை கேட்டுட்டு நீ ஒன்னும் தனியா போக வேண்டாம், இது செலியனை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு செலியன் கூடயே இனியாவை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் தூரத்துக்கு போன செலியன் சரி இனியாவுக்கு கொஞ்சம் பிரைவசி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இனியாவை அந்த பையன் கூட விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு தனியா கிளம்பி போக இனியாவுமே காஃபி ஷாப்ல உட்காந்து சுதாகரோட பையன் கிட்ட இன்னுமே ரொம்பவே தயக்கத்தோட தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களும் கொஞ்சம் கேஷுவலா பேசுற மாதிரி தான் தெரியுது. பட் இனியா ஒரு கட்டத்துல நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், காலேஜ் படிக்கும்போது எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க ஒருத்தவங்களோட பையனை நான் லவ் பண்ணேன். பட் அது என்னோட குடும்பத்துல யாருக்குமே பிடிக்கல, அதனால நாங்க 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிட்டோம். பட் இன்னுமே என் மனசுக்குள்ள அவனை பத்தின என்ன இருக்கு, அவன் கலெக்டர் ஆகணும்ன்ற ஒரு கோலோட இருந்தா, அதனால அவன் கலெக்டர் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாம், என்னோட கெரியர்லயும் நான் சாதிச்சு என்னோட குடும்பத்துக்கு நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா என்னோட லவ்ல இருக்குன்றத புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். பட் அது இப்போ எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யாருமே ஒரு துளி கூட எதிர்பார்க்காதபடி அவங்க நடந்த உண்மை அத்தனையுமே சொன்னது மட்டும் இல்லாம இன்னுமே ஆகாஷ் மேல தனக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாதிரியும் அன்பு இருக்க மாதிரியும் பேச, அப்போ இதை கேட்ட சுதாகரோட பையனும் இனியாவுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி வேற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நான் கூட காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ண, பட் அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கோ எங்களோட ஸ்டேட்டஸ்க்கோ ஒத்து வரல. பட் அதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பெருசாக தோணலை, இருந்தாலும் நாங்கள் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிட்டோம். இப்போது நான் என்னோட பிஸ்னஸாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ போக போக என்னோட காதலும் என்னை விட்டு கடந்து போயிடுச்சு. அதனால் நீங்களும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களோட காதலும் கடந்து போயிருக்கோம். இப்போயும் நீங்கள் ஏதோ ஒரு கில்ட்டியில் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எந்த உண்மையுமே மறைக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட பேசுனீங்கல்ல, சொல்லப்போனால் அதுவே எனக்கு உங்ககிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக உங்களோட மனசை ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தயாராக இருக்கேன். என்ன நமக்கு கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்க போகுது, அது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதோ அதை நான் கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா இனியா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்யாணத்தில் தன்னோட எண்ணத்தை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது தான் கரெக்டாக சுதாகரோட பையன் அப்படியே தலைகீழ இன்னொரு விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் உங்களுக்கு காதல் கீதல்னு வரதா இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து வந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், இப்படி தேவையில்லாமல் தன்னை விட ரொம்பவே லோ கிளாஸாக இருக்க பையனை காதலிக்கிறதெல்லாம் ரொம்பவே நான்சென்ஸா இருக்குல்லன்னு சொல்லிட்டு லைட்டா காமெடி பண்ண. ஆனா அந்த காமெடியில இருந்தே சுதாகரோட பையனோட எண்ணம் எவ்வளவு மோசமா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட இனியாவும் சரி நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கிளம்ப. இதனால சுதாகரோட பையனும் கொஞ்சம் லைட்டா கடுப்பாகிற மாதிரி தான் தெரியுது. ஆனா வீட்டுக்கு வந்த இனியாவும் சுதாகரோட பையன் பேசுனதுல அப்செட்டா இருக்கிறத பார்த்த பாக்கியாவும் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உடனே பாக்கியா கிட்ட அவங்க பேசுறது எல்லாத்தையுமே சொல்ல. இதை கேட்டுட்டு பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ இப்படி பேசுற பையன் கொஞ்சம்
சரியான பையனா தோணல. எனக்கு என்னமோ உன்னோட லைஃப்க்கு ஆகாஷ் தான் நல்ல பையனா இருப்பான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு இனிய செம்ம ஷாக் கூட. அப்பனா நானும் ஆகாஷும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எந்த ஒரு வருத்தியோ தெரிவிக்க மாட்டியாமா? உனக்கு எங்களோட கல்யாணத்துல விருப்பமானு சொல்லிட்டு என்னமோ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரியே இனிய கேட்க, உடனே பாக்கியாவும் இல்ல எனக்கு ஆகாஷோட குடும்பத்தையும் பிடிக்கும் ஆகாஷையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவங்க பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க. ஆனா அப்ப பார்த்து ஈஸ்வரி இந்த விஷயத்த கரெக்டா அங்க வந்து கேட்டது மட்டும் இல்லாம செம்ம கோபத்தோட பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை ஆகாஷ்க்கும் இனியாவுக்கும் நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்கள சேர்த்து வைக்கணும்னு ஏதாவது உன் மனசுல நினைச்சா கூட அப்புறம் நான் அந்த நினைப்ப மட்டும் இல்ல உன்னையும் ஒரு வழி பண்ணிடுவேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இனியா என்ன இங்க பாத்துட்டு இருக்க, வா நம்ம துணி எடுக்க கொஞ்சம் கடை வரைக்கும் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இனியாவை முதல்ல நீ போய் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டு திடீர்னு இனியா போனதுக்கு அப்புறமா பாக்கியோட கணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டு நீ அம்மாவா இருக்க கொஞ்சம் கூட தகுதியா இல்லாதவ, இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நீ பண்ணுவ ஏன் சொல்லுவன் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கோவத்தோட ஈஸ்வரி அங்கிருந்து கிளம்பி போக. அப்ப ஈஸ்வரி தன்னோட கண்ணத்துல அடிச்சத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாக்கியாவோ அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இத வெளியே இருந்து இனியா பாத்துடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ பாக்கியா மேல பரிதாபம் வர்றதுக்கு பதிலா ஈஸ்வரி மேலதான் ரொம்பவே கோவமும் வருது. எல்லாத்துக்கும் மேல இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்துல பொறுமையா இருக்கவே கூடாது. அப்படி நம்ம மட்டும் பொறுமையா இருந்தோம் நம்மளோட அம்மாவோட வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். அவங்கள மாதிரி நம்ம ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழவே கூடாது. பணத்துக்காக இவங்க ஆசைப்பட்டு நம்மள ஒரு படுகுழியில தள்ள பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா கொஞ்சம் கூட யோசிக்காம யாருக்கும் தெரியாம ஆகாஷ்க்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ ஒரு விபரீத முடிவை இனியா எடுக்க போறாங்கன்ற விஷயம் நமக்கு நல்லாவே புரிய வருது. சோகாய் இனியா நிஜமாவே ஆகாஷ வீட்டோட எதிர்ப்பை மீறியும் ஏன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கூட நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அப்படி உண்மையாவே அவங்க ஒரு கல்யாணத்தை இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா கோபி ஈஸ்வரியோட நிலைமை என்னதான் ஆகும்? ஏன் சுதாகர் போட்ட பிளான் என்னதான் ஆகும்? அதையும் மீறி இனிய ஆகாஷ் கூட தான் சேரணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் அது ஏன்ற விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.